ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். பாருங்கள், இதுதான் பிரண்டை செடி. இந்த பிரண்டை நம்மளோட மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு கையில் 2-3 ட்ராப்ஸ் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அரிப்பு இருக்காது. பாருங்கள், இது இலசான பிரண்டை. இதில் இருக்க இலையையும் கணுவையை மட்டும் நீக்கிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் முத்தலான பிரண்டை. இப்போது இதில் இருக்க இலையை நீக்கிட்டு கத்தி வச்சு மேலே இருக்கிற அந்த கெட்டியான தோலை நீக்கிடுங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போது இது நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை திருப்பி சூடு பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுபடட்டும். பாருங்கள், நல்லா முருகலாயாச்சு. தனியாக எடுத்து வச்சிடுறோம். இப்போது மீதி இருக்க எண்ணெயில் 12 சின்ன வெங்காயம், 5 பூண்டு பல், அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட 2 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கூடவே நம்ம வறுத்து வச்ச அந்த பிரண்டையும் சேர்த்து, நம்ம வறுத்து வச்சோலே அந்த பருப்பையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 வரமிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை கொதிக்க விடக்கூடாது. இந்த பிரண்டை சட்னியை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப சும்மா சூப்பராக இருக்குங்க.